நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இன்றைய பதம் ஸ்ரீமத் பகவத்கீதா 2வது அத்தியாயம் பதம் 46. யாவானர்த்த உதாபானே சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதः. யாவான் அவையெல்லாம், அர்த்த பலன்கள், உதாபானே நீர்க்கிணற்றில், சர்வதா எல்லா வகையிலும், சம்ப்ளுத உதகே ஒரு பெரும் நீர் தேக்கத்தில், தாவான் அதுபோல, சர்வேஷு எல்லாவற்றிலும், வேதேஷு வேத இலக்கியங்கள், பிராமணஸ்ய பரபிரம்மனை அறிந்தவர்களில், விஜானத முழு அறிவு பெற்றவன். ஸ்ரீல பிரபுபாதரின் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை. சிறு கிணற்றால் பூர்த்தி செய்யப்படும் தேவைகள் அனைத்தும் பெரும் நீர்த்தேக்கத்தால் உடனே பூர்த்தி செய்யப்படும். அதுபோலவே வேதங்களின் நோக்கங்களெல்லாம் அவற்றிற்கு பின்னால் உள்ள நோக்கங்களை அறிந்தவனால் அடையும் பெறும். பொருளுரை. வேத இலக்கியங்களின் கர்மகாண்ட பகுதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள சடங்குகளும் யாகங்களும் தன்னுணர்வை படிப்படியாக அடைவதற்கு ஊக்குவிக்கின்றன. தன்னுணர்வின் நோக்கம் பகவத்கீதையின் 15ஆம் அத்தியாயத்தில் 15வது பதம் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. வேதங்களை பயிலுவதன் நோக்கம் அனைத்திற்கும் மூல காரணமான பகவான் கிருஷ்ணரை அறிவதுதான். எனவே தன்னுணர்வு என்றால் கிருஷ்ணரையும் அவருடனான உறவையும் புரிந்து கொள்வதாகும். கிருஷ்ணருக்கும் உயிர்வாளிகளுக்கும் இடையிலுள்ள உறவு பகவத்கீதையின் 15ஆம் அத்தியாயத்தில் 7வது பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிர்வாளிகள் கிருஷ்ணருடைய அம்சங்கள். எனவே கிருஷ்ண உணர்வை புதுப்பித்துக் கொள்வதே வேத ஞானத்தின் அவர்கள் அடையும் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். இது பின்வருமாறு ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தம் 33வது அத்தியாயம் 7ஆம் பதத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அஹோ பதஸ்வா பச்சோதோ அதகரியான், அஹோபதஸ்வா பச்சதோ கரியான், யக்ஜிஹ்வாக்ரே வர்த்ததே நாம துப்யம், தே புஸ்தபஸ்தே ஜுஹுவ சசுஸ்னுர் ஆர்ய பிரம்மானூச்சுர் நாம கிரந்தி ஏதே. அதாவது, எம்பெருமானை நாயுண்ணும் சண்டாளனை போன்ற இழிவான குலத்தில் பிறந்திருப்பினும் உமது நாமத்தை சொல்பவன் தன்னுணர்வின் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறான். எம்பெருமானை நாயுண்ணும் சண்டாளனை போன்ற இழிவான குலத்தில் பிறந்திருப்பினும் உமது நாமத்தை சொல்பவன் தன்னுணர்வின் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறான். அத்தகையவன் ஏற்கனவே எல்லா புனித தலங்களில் நீராடி எல்லா வேத இலக்கியங்களையும் பன்முறை கற்று வேத சடங்குகளின்படி எல்லாவித யாகங்களையும் தவங்களையும் செய்து முடித்தவனாக இருக்க வேண்டும். அத்தகையோன் ஆரிய பரம்பரையில் மிக சிறந்தவனாக கருதப்படுகின்றான். எனவே சடங்குகளில் மட்டும் பற்றுதல் கொள்ளாமல் வேதங்களின் குறிக்கோளை புரிந்து கொள்ளும் அளவிற்கு ஒருவன் புத்திசாலியாக இருக்க வேண்டும். மேலும் ஸ்வர்கலோகத்திற்கு முன்னேற்றம் பெற்று புகழனுர்ச்சியை அதிகளவில் அடைவதற்கும் விரும்பக்கூடாது. இந்த யுகத்தின் சாதாரண மனிதன் வேத சடங்குகளின் சட்ட திட்டங்களை பின்பற்றுவதோ வேதாந்தம் மற்றும் உபநிஷத்துக்களை முழுமையாக படிப்பதோ இயலாத காரியமாகும். வேத நோக்கங்களை செயலாற்ற மிகுந்த காலமும் சக்தியும் ஞானமும் செல்வமும் தேவை. இந்த யுகத்தில் இது மிக மிக கடினம். ஆயினும்
வீழ்ச்சியடைந்த ஆத்மாக்கள் அனைவரையும் விடுவிக்க வந்த பகவான் சைத்தன்யரால் சிபாரிசு செய்யப்பட்டபடி கடவுளின் புனித நாமங்களை கீர்த்தனை செய்வதன் மூலம் வேத பண்பாட்டின் மிக சிறந்த நோக்கம் பூர்த்தி அடைகின்றது. வேதாந்த தத்துவங்களை பயிலாமல் மந்தமதி கொண்ட உணர்ச்சி வயப்படும் கூட்டத்தினரைப் போல் ஏன் பகவானின் புனித நாமங்களை மட்டும் பாடுகின்றீர் என்று பகவான் சைத்தன்யரை பிரகாசானந்த சரஸ்வதி எனும் மாபெரும் வேத பண்டிதர் வினவிய போது நான் ஒரு மாபெரும் முட்டாள் என்பதை கண்டறிந்த எனது ஆன்மீக குரு வெறுமனே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித நாமத்தை கீர்த்தனம் செய்ய சொல்லியுள்ளார் என்று பதிலளித்தார் பகவான் சைத்தன்யர். அவ்வாறே செய்த அவர் பித்தனை போன்று பரவசத்தில் மூழ்கிவிட்டார். இந்த கலியுகத்தில் பெரும்பாலான மக்கள் முட்டாள்களாக இருப்பதால் வேதாந்த தத்துவங்களை புரிந்து கொள்ளும் அளவிற்கு கல்வியறிவு அவர்களிடம் இல்லை. குற்றமின்றி புனித நாமங்களை கீர்த்தனை செய்வதால் வேதாந்த தத்துவங்களின் சிறந்த நோக்கம் பூர்த்தியடைகின்றது. வேதாந்த ஞானத்தின் இறுதி சொல் வேத ஞானத்தின் இறுதி சொல் வேதாந்தமாகும். வேதாந்த தத்துவத்தை இயற்றியவரும் அதனை அறிபவரும் பகவான் கிருஷ்ணரே. மேலும் பகவானின் புனித நாமத்தை உச்சரிப்பதால் பேரின்பம் கொள்ளும் மகாத்மாவே மிக உயர்ந்த வேதாந்தி ஆவார். இதுவே எல்லா வேத ரகசியங்களின் இறுதி நோக்கமாகும். இவ்வாறாக ஸ்ரீல பிரபுபாதரின் பொருளுரை முடிவடைகின்றது. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமின்னிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेषा शून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम ராம ராம ஹரே ஹரே. இன்றைய பத்தத்தில் கிருஷ்ணர் சொல்கிறாரு, சிறு சிறு கிணறுகள் பூர்த்தி செய்யும் தேவைகளை ஒரு பெரும் நீர்த்தேக்கம், ஒரு பெரும் நீர் வளர்ச்சி, அதாவது ஒரு ஆறு இருந்ததுன்னா ஒரு ஊரில் சின்ன சின்ன கிணறுகளில் போயிட்டு நம்ம கிராமத்தில் பார்க்கலாம். ஒரு ஏரி இல்லை குளத்தில் வந்து துணி துவைப்பாங்க. இன்னொரு குளம் இருக்கும் தண்ணி எடுக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு குளம் இருக்கும், அங்கே ஒரு சில வேறு உபயோகம் இருக்கும். ஆனால் அந்த ஊரில் நதி போச்சுன்னா எல்லாமே அந்த நதியில் பண்ணிக்கலாம். குளிக்கலாம், குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துக்கலாம், துணி துவைக்கலாம். எல்லா வேலையும் வந்து ஒரே ஒரு நீரோடையில், பெரிய நீரோடையில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுபோலவே வேதங்களின் நோக்கங்கள் எல்லாம் அவற்றிற்கு பின்னால் உள்ள நோக்கங்கள், நிறைய நோக்கங்கள் இருக்குது. அது என்னென்னா, நம்ம வந்து ஒரு 2-3 பதத்துக்கு முன்னே பார்த்தோம். மேல்லோகத்துக்கு போகிறதுக்கு, நல்ல ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு, இல்லை ஒரு நல்ல பிறவி கிடைக்கிறதுக்கு ஒரு சில வேதங்களில் ஒரு சில கோட்பாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த எல்லா கோட்பாடுகளும் எதுக்கு இருக்குன்னா, கடைசியாக இதெல்லாம் வந்து எதுக்கு வேதங்களில் கொடுத்துருக்குன்னா, கடைசியாக நம்ம வந்து வேதங்களுடைய சாராம்சம் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, வேதங்களுடைய நோக்கம் என்ன, அது வந்து பகவத்கீதையில் கிருஷ்ணர் வந்து தெளிவாக சொல்கிறார். சர்வஸ்ட சாகம் ரித்தி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருதிர் ஞானம் அபோகனம் சா. கிருஷ்ணர் சொல்கிறாரு, என்னுடைய ஹிருதயத்தில், எல்லாருடைய ஹிருதயத்திலையும் நான் வீட்டு இருக்கிறேன். என்கிட்ட இருந்து தான் வந்து ஞானம், சர்வஸ்ட சாகம் ரித்தி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருதிர், அதாவது ஞாபகம், ஞானம், மறதி எல்லாமே வருது. அடுத்த வரியில் சொல்கிறாரு, வேதஸ்ட சர்வேர் அகம் ஏவ வேத்யா. எல்லா வேதங்கள் இருந்தும் அறியப்படுபவன் நானே. என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிறது தான் வேதங்களுக்கு இருக்குது. கிருஷ்ணர் யார்? முழுமுதற் கடவுள். அவர் தான் வந்து அந்தம், ஈஸ்வரா பரமகிருஷ்ணா, சச்சிதானந்த விக்கிரகா, அனாதிர் ஆதிர் கோவிந்தா. அவருக்கு ஆதி யாரும் கிடையாது, ஆனால் அவர் தான் எல்லாருக்கும் ஆதி.
சர்வ காரணம். அவர் தான் எல்லா காரணத்துக்கும் காரணம் அவர் தான். இது வந்து பிரம்மா சமிதியில் சொல்கிறது. ஸோ கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிறது தான் எல்லா வேதங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை தான் இந்த இதில் வந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறது. சிறு கிணறுகள் மூலம் என்னென்ன வந்து கிடைக்குதோ, சின்ன சின்ன கிணறு, பல கிணறுகள், அது ஒரு பெரிய நீரோடு, அதாவது ஆறு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் நம்ம அந்த ஆறில் வந்து எல்லாமே அந்த சின்ன கிணறுடைய பயன்பாடுகள் நம்ம அந்த ஆற்றில் வந்து தெரிஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான். இப்போ வேத இலக்கியங்கள் வந்து ஜென்ரலாக கர்மகாண்ட பகுதிகள் நிறைந்திருக்கு. அது காரணம் என்னென்னா, அந்த கர்மகாண்டங்கள் பகுதியில் என்ன இருக்குன்னா, சடங்குகள், யாகங்கள், இதை பற்றி நிறைய கொடுத்துருக்கு. இதெல்லாம் எதுக்காகன்னா, இந்த இதில் சொல்லியிருக்க மாதிரி இதுக்கு முன்ன பதம், வேதங்கள் பொதுவாக பௌதிக இயற்கையின் முக்குணங்களை பற்றியவை. இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்கு தெரியணும், இந்த பௌதிக இயற்கை, பௌதிக சக்தி நம்ம சித்தத்தை வந்து 3 வகையாக வந்து உந்தப்படுத்துது, நம்மளுடைய சித்தத்தை. அது எப்படின்னா, தமோகுணம், ரஜோகுணம், சத்வகுணம் சொல்லிட்டு. நம்ம சத்வகுணத்தில் இருந்தோம்னா நம்மளுடைய புரிதல், நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்ம ஞானம், நம்மளுடைய நடவடிக்கைகள் எல்லாம் வந்து சத்வகுணத்தில் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய எல்லா செயல்கள், நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் ரஜோகுணத்தில் இருக்கும். அதை வந்து எப்படி வந்து மேலே கொண்டு வரது தான் கிருஷ்ணா போன பதத்தில் சொல்லியிருக்காரு. அதே போல் நம்மளுடைய சித்தம் வந்து தமோ குணத்தில் இருக்கலாம். இப்போ வந்து இந்த பதத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி, பிராமணனா ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம் ஒரு ஜாதி. எந்த ஒரு வேதங்கள்லேயும் இது ஒரு ஜாதின்னு சொல்லலை. இது வந்து ஒரு வர்ணம்னா ஒரு பகுதி. அது எப்படி பிரிக்கிறதுன்னா, அதுவும் வந்து சொல்கிறாங்க, இது வந்து சத்தோகுணத்தில் இருக்கணும். சத்தோகுணம்னா என்ன, ரஜோகுணம்னா என்ன, தமோகுணம்னா என்ன? தமோகுணம்னா அறியாமை. நாம் இந்த ஆத்மா இல்லை, நான் இந்த உடல், அந்த மாதிரி நினைத்து கொண்டு இந்த உடலுக்கு வந்து திருப்தியை அளிக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் பாருங்களா, அது வந்து தமோகுணத்தில் இருக்கிறது, அறியாமை. அது வந்து 4 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று பிராமணன், க்ஷத்ரியன், வைஷ்யன், சூத்ரன் சொல்லிட்டு. அது வந்து சூத்ரன் அப்படின்னா வந்து இது கிடையாது, அவனுக்கு வந்து அந்த புத்தி இல்லை, அந்த என்ன சொல்கிறதுனா புரிதல் கிடையாது. அதனால் வந்து அவன் அறியாமையில் இருக்கிறதுனால அவன் மற்ற வர்ணங்களுக்கு, மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது அவனும் அந்த புரிதலுக்கு வரத்துக்கு வந்து தகுதி அடைவான். அதே மாதிரி பிராமணன் என்னன்னா, யார் வந்து நான் ஆத்மா என்று உணரும் நிலையில் இருக்காங்களோ, நம்முடைய ஸ்வரூபத்தை தெரிந்திருக்கிற நிலையில் இருக்காங்களோ, அவங்கள பிராமணன் சொல்லுவோம். பிராமணன்னா நம்ம இப்போ பொதுவாக இருக்குன்னு ஒரு குலம் இல்லை ஒரு ஜாதி நினச்சிட்ருக்கோம். உண்மை என்ன, நான் ஆத்மா, அந்த நிலையில் வந்து நம்ம செயல்படுறவங்க அவங்கள தான் வந்து நம்ம பிராமணன் சொல்லுவோம். பகவத்கீதை சொல்லுது. இப்போ வேதங்கள்லாம் எதுக்காக இருக்குன்னா, நம்ம தமோகுணத்திலிருந்து எப்படி நம்மளை சத்துவகுணத்துக்கு கொண்டு போகிறது ஒவ்வொன்றா. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ரஜோகுணத்தில் இருப்பாங்க, அவங்கள சத்துவகுணத்துக்கு எப்படி கொண்டு போகிறது. ஏன்னா சத்துவகுணன்றதில் தான் நம்ம வந்து நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா என்பதை உணரணுன்னா நம்ம சத்துவகுணத்தில், அட்லீஸ்ட் நம்ம சத்துவகுணத்தில் இருக்கணும். அது இருந்தால் தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நம்ம ஆத்மா நான் இந்த உடல் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். ஒரு சில ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் இது பண்ணலாம். பகவத்கீதையில் வந்து நம்ம ஒரு சில பதங்களுக்கு முன்னே பார்த்துருப்போம். தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திர் தீரசத்திரன முக்கியத்தி. என்னென்னா, நம்ம எல்லாம் பார்க்கலாம், நம்ம குழந்தையாக இருந்தோம். இப்போ வந்து 5வது படிக்கிற குழந்தையும் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு 10வது குழந்தை, அப்புறம் வந்து காலேஜ் போவோம். அதுக்கப்புறம் வந்து அடல்ட் நம்மளை மாதிரி இருக்கும். அவங்க அப்பா அம்மா வந்து வேறு குழந்தையாக இருக்கும்போது வேறு பேரையோ, 5வது படிக்கும்போது வேறு பேர், வேறு ஒரு ஆளுக்கு அந்த வேறு அடையாளம் வந்து வேறு, 10வது படிக்கும்போது வேறு அடையாளம், அதே மாதிரி காலேஜ் படிக்கும்போது வேறு ஒரு அடையாளம், இப்போ அடல்ட்டாக இருக்கும்போது வேறு ஒரு அடையாளமாக நினைக்கல. அடையாளம் ஒன்று தான், பேர் ஒன்று தான், ஆனால் உடல் வந்து மாறிட்டே இருக்குது. அதே தான், உடல் மாறும், ஆத்மா மாறாது. அதுதான் சனாதனம் சொல்கிறது. இந்த பகவத்கீதை வந்து கிருஷ்ணா இந்த 15ஆம் அத்தியாயத்தில் 7வது பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்னென்னா, மமைவாம்சோ ஜீவலோகே
ஜீவபூத சனாதனா மனசஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லாரும் எனது நித்தியமான அம்சங்களாகும். அந்த நித்தியம்னா நிலையானது. இந்த சனாதனன்றது நிலையானது. சனாதன தர்மம்னா என்னென்னா நிலையான தர்மம். அது என்ன தர்மம்? நம்ம இந்த ஆத்மா, அந்த ஆத்மாவுடைய நிலையிலிருந்து நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சனாதன தர்மம். பகவான் வந்து சனாதனம். இந்த உலகம் வந்து சனாதனம் கிடையாது. இந்த உலகம் வந்து நம்ம பௌதிக உலகம் வந்து நம்ம வந்து இறப்பு பிறப்புன்னு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். மாறாமல் இருக்கிறது வந்து ஆன்மீக உலகம், சனாதனம். எப்படி நம்ம சனாதனம், பகவான் சனாதனம், ஆன்மீக உலகம் இருக்குது, அது சனாதன உலகம். நம்ம எப்படி எந்த மாதிரியான செயல்கள் செஞ்சால் அந்த சனாதன உலகத்துக்கு போயிட்டு சனாதனமான இருக்கிற பகவானை அங்கே இருந்து எப்படி சேவை செய்கிறது, நிலையாக இருக்கிறது, சனாதனமாக இருக்கிறது, நிலையாக இருக்கிறது, அதை பற்றி சொல்கிற தர்மம் தான் வந்து சனாதன தர்மம். சனாதன தர்மம்னா நிறைய வகையான அவங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையான சனாதன தர்மம் என்னன்னா, நம்ம சனாதனம் ஆத்மா, பகவான் சனாதனம், பகவான் இருக்கிற இடம் வந்து சனாதனம். இந்த உலகத்திலிருந்து எப்படி அந்த பகவானை போய் அந்த சனாதன உலகத்தில் போய் அங்கே வந்து எப்படி சேவை செய்கிறது, அதுக்காக இப்போ என்ன நம்ம பண்ணணும், அதை பற்றி சொல்கிறது தான் வந்து சனாதன தர்மம். இப்போ வந்து இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லாரும் எனது நித்தியமான அம்சங்களாவர். கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட்ட 6 புலன்களுடன் இவர்கள் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றனர். நம்ம மனசு 5 புலன்கள், இதை வச்சுட்டு நம்ம இந்த உலகத்தை கஷ்டப்பட்டுருக்கோம். அதுதான் வந்து மனம் புலன்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த யோகா இல்லை வந்து மெடிடேஷன் இதெல்லாம் நம்ம நிறைய இது பண்ணி ஆன்மீக சங்கங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனசை கண்ட்ரோல் பண்ணணும், கட்டுப்படுத்தணும், புலன்களை கட்டுப்படுத்தணும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எதுக்காக கட்டுப்படுத்தணும்? அலைபாஞ்சதுன்னா நம்மளுடைய செயல்கள்லாம் நான் இந்த உடல் அதை நோக்கி தான் இருக்கும். மனசை கட்டுப்படுத்துனா என்ன, அப்படியே வந்து பிடிச்சி வைக்கிறது கிடையாது. மனசை வந்து ஆத்ம நிலையில் வந்து உபயோகிக்கணும். அதுக்கு வந்து செயல்கள் இருக்கணும். புலன்களுக்கும் செயல் இருக்கணும், மனசுக்கும் செயல் இருக்கணும். எப்படி? ஆத்ம நிலையில் உள்ள அந்த ஞானத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதை அணுகணும், அணுகி அதைப்படி நடக்க ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணும்போது இந்த பௌதிக புலன் திருப்தி, பௌதிக அந்த மனசனுடைய இந்த எமோஷன் சொல்லுவோம், அந்த சிந்தனைகள், ஏக்கங்கள், இதெல்லாம் வந்து பௌதிக லயத்து இருக்காமல் நம்ம வந்து ஆன்மீக பகவான் அந்த நித்தியமான சனாதனத்துக்கு வந்து எப்படி போகிறது அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஸ்வபாவம், நம்மளுடைய சித்தம் எல்லாத்தையும் வந்து மேலே 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 வளரணும். அதுதான் வந்து போன பதத்தில் சொன்ன மாதிரி வேதங்கள் பொதுவாக பௌதிக இயற்கையின் முக்குணங்களை பற்றியவை. அர்ஜுனா, இம்மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக ஆவாயாக. அப்படின்னா வந்து நீ வந்து இந்த 3 குணங்களுக்கும் மேலே வரணும். அதுதான் ஆன்மீக உலகம், அதுதான் சனாதன உலகம். அந்த சனாதன உலகத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஒரு சில இதெல்லாம் பண்ணணும். அதுதான் சனாதன தர்மம். இப்போ நம்ம இந்த வேதங்களை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுறோன்னா பலன் நோக்கு செயல்களை பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு வந்து காசு வேணும், இல்லை வந்து எனக்கு ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது, அது ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது வாழ்க்கையில், அதை போகணும், அந்த மாதிரி இருக்கிற இதுலேயே நம்ம வந்து பலனை நோக்கி எதிர்பார்த்து நம்ம ஏதாவது செஞ்சிட்ருப்போம் இந்த பக்தி அந்த ஆன்மீக செயல்களில். இன்னொன்று வந்து இந்த ஞானிகள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து இந்த உலகமே வந்து தற்காலிகம், இது கிடையாது, நேத்தி இது இந்த உலகம் தற்காலிகம், இது வந்து மாயை, இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்னொரு வகை என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கற்பனையில் வந்து ஸ்பெகுலேட்னு சொல்லுவாங்க. அதை வந்து யூகிச்சுட்டு வந்து இந்த மாதிரி இருக்குமோ, கடவுள்னா இந்த மாதிரியோ, அந்த மாதிரிலாம் யோசித்து அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதை வந்து மக்களுக்கு சொல்கிறது, இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கோம். ஆனால் எப்படி வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு வந்து
ஒரு உதாரணம் பிரபுபாதா கொடுக்குறார். சப்போஸ் வந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா உலகத்தில் எல்லார்கிட்டையும் போய் கேட்டுட்டு எல்லாம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டோ இல்லை வந்து என்ன சிந்தனையோ இல்லை கற்பனையோ பண்ணிட்டுனா முடியாது. ஒன்றும் இல்லை, அம்மா கிட்ட போயிட்டு நான் யாருக்கு பிறந்தேன், அம்மா சொல்ல போகிறாங்க இவர் தான் உங்கள் அப்பான்னு சொல்லிட்டு. இந்த கற்பனை எல்லாம் பண்ணிட்டு நம்ம சுற்றிட்டுருப்போம். நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணுன்னா அம்மா அவங்க தான் சோர்ஸ். நம்ம நம்மளுடைய அப்பா யாருன்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறது தான் வந்து அத்தாட்சி. அதான் வேதங்கள் சொல்லுது. நம்ம வந்து 3 வகையான பிரமாணங்கள் இருக்குது. ஒன்று வந்து பிரத்யக்ஷ பிரமாணம், நான் வந்து கண்ணால் பார்க்கணும், அப்போ தான் நான் நம்புவேன், இல்லைனா வந்து நம்ப மாட்டேன். அதே மாதிரி அனுமான பிரமாணம், யூகிக்கிறது, ஓ இது மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமோ, இல்லை வந்து ஒரு சில ரிசர்ச் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அதை ஒரு கன்க்ளூஷன் வர்றது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருப்போம். ஏன்னா நம்மளுடைய புலன்கள் சரி கிடையாது, நம்மளுடைய இந்த சூழ்நிலை வந்து சரி கிடையாது நம்ம அதெல்லாம் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுவும் நம்மளுடைய வாழ்நாளும் அவ்வளவு ரொம்ப நேரம் கிடையாது. மேக்ஸிமம் வந்து 80 இல்லை 100 வயசு மேக்ஸிமம் இருக்க முடியும் நம்மளால். 3வது வந்து சப்த பிரமாணம். சப்தம்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறது. இப்போ சொன்ன மாதிரி ஒரு தாய்கிட்ட போயிட்டு அப்பா யாருன்னு கேட்டால் அவங்க அம்மா சொல்ல போகிறாங்க அப்பா இவங்க தான் சொல்லிட்டு. அதே மாதிரி வேதங்கள் வந்து தாய், பகவான் வந்து அப்பா தகப்பன். ஸோ வேதங்கள் சொல்லுது யார் கடவுள் யார். அதுதான் வந்து பிரம்ம சமிதியில் வந்து கிருஷ்ணர் பிரம்மா சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா அத்வைதம் அச்சுதம் அநாதிம் அனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவயௌவனம் ச வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்மபக்தோ கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. அவர் சொல்கிறாரு கோவிந்தன் ஆதி புருஷன், அவர் தான் வந்து ஆதி, எல்லாத்துக்கும் ஆதி, அவர் தான் புருஷன். அவர் வந்து வேதேஷு துர்லபம் அதுர்லபம், வேதங்கள் மூலமாக வந்து துர்லபம், அது வந்து ரொம்ப 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 கஷ்டம் அது தெரிஞ்சுக்கணுன்னா கிருஷ்ணரை பற்றி. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஆத்ம பக்தோ, பக்தி தொண்டால் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து யோக நிலை வந்து 3-4 இருக்குது. கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், இல்லை தியான யோகம்னு சொல்லுவாங்க. 4வது வந்து பக்தி யோகம். இந்த கலியுகத்தில் நமக்கு வந்து டைம் நிறைய கிடையாது. இந்த பதத்தில் சொன்ன மாதிரி வேத நோக்கங்களை செயலாற்ற மிகுந்த காலமும் சக்தியும் ஞானமும் செல்வமும் தேவை. இந்த யுகத்தில் இது மிக மிக கடினம். ஆயினும் வீழ்ச்சியடைந்த ஆத்மாக்கள் அனைவரையும் விடுவிக்க வந்த நம்மெல்லாம் வந்து இந்த பகவத்கீதையினுடைய சாராம்சம் என்னென்னா சர்வதர்மான் பரித்யக்ய மாமேகம் சரணம் ரஜா. சரணாகதி தான், பெருமாளுக்கு சரணடையணும். அதுதான் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னே கிருஷ்ணர் வந்து சொல்லிட்டு போனார். ஆனால் நம்ம பண்ணணுமா? பண்ணல. நம்ம ஒவ்வொரு கருத்தை வச்சுக்கிட்டு நமக்கு தெரியல. ஆனால் வந்து நம்ம ஒரு சில குருமார்கள்ட்ட போகிறோம், அவங்க வந்து அவங்களுடைய சொந்த கருத்தை வச்சுட்டு என்னென்னோ சொல்கிறாங்க. பிரம்மா சொல்கிறாரு வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ கோவிந்தம் ஆதிபுருஷம், கோவிந்தன் தான் ஆதிபுருஷன். அதே மாதிரி கிருஷ்ணரும் சொல்கிறாரு வேதங்களெல்லாம் அதன் மூலமாக தெரிஞ்சுக்கப்படுவன் யாருன்னா நான் தான் என்ன தான் தெரிஞ்சுக்கணும் வேதங்கள் எல்லாம் படித்து. ஸோ புராணங்கள் இருக்குது, உபநிஷதங்கள் இருக்குது, 3 வேதங்கள் இருக்குது, இதிகாசங்கள் இருக்குது. இதெல்லாம் படிச்சுட்டுன்னா நம்ம இந்த வாழ்நாளில் முடியுமா? அதுதான் மகாபாரதத்தில் பகவானே ஸ்வயம் கிருஷ்ணரே வந்து 700 ஸ்லோகம் கொடுத்துருக்கார். அந்த பகவத்கீதையினுடைய சாராம்சம் சரணாகதி. இதை படித்து இந்த 700 ஸ்லோகத்தில் வந்து நம்ம பக்தியோடு படித்தோம்னா எல்லா சாராம்சமும் நமக்கு வந்து ஹிருதயத்தில் வந்துடும். ஹிருதயம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து ஒரு குருன்னு என்னென்னா திவ்ய ஞானம் ஹிருதய பிரகாஷித்தோ. இந்த திவ்ய ஞானத்தை வந்து ஹிருதயத்தில் வந்து பிரகாசமாகும் ஒரு குருவை வழிபட்டால். அது வந்து குரு வந்து நம்ம வந்து நேரில் தான் பார்க்கணும் இல்லை. குரு வந்து ஒரு சித்தாந்தம். இந்த குருவை முறையாக அணுகணும்னா குரு வந்து நம்மளுடைய ஹிருதயத்தில் வந்து ஒளி மாதிரி, எப்படி வந்து இப்போ இருட்டு இருக்குன்னா ஒரு பிரகாசம், ஒரு தீபம் வந்ததுன்னா ஒரு பிரகாசமாகுமோ, அதே மாதிரி நம்ம வந்து அறியாமை என்ற அந்த ஒரு இருளில் இருக்கும். அதான் ஓம் அஜ்ஞான திமிராந்தச ஞானாஞ்சன சலாகையா. அந்த ஞானம் அந்த ஒரு
ஒளியை வந்து ஹிருதயத்தில் வந்து ஏற்றுவார். யார்? குரு. அதுதான் குரு வந்து நம்மளுடைய பக்தி மார்க்கத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பக்தி மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குரு இருக்கணும். அந்த அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குருனா இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தில் வந்து 4 வகையான சம்பிரதாயம் இருக்குது. ஒன்று ஸ்ரீ சம்பிரதாயம், பிரம்ம சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தில் வர ஒரு ஆச்சாரியர் நமக்கு வந்து அவரை அணுகி நம்ம ஞானத்தை பெற்று அதன் மூலமாக நம்ம வந்து பகவத்கீதையை, ஸ்ரீமத் பாகவத புராணத்தை எல்லாம் படிக்கும்போது நமக்குனுடைய சாராம்சத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த பதத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம கர்மகாண்டம் அந்த மூலமாக இருக்கிற நிறைய சட்டதிட்டங்கள், கோட்பாடுகள், சடங்குகள், யாகம் இதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அது நம்ம அந்த போன பதத்தில் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி ரஜோகுணம் தமோ குணத்துலேருந்து நம்ம குணங்களுக்கு அப்பாற்பட்டு வர்றதுக்கு வந்து முடியாது. ஏன்னா அது வந்து பலன் நோக்கி செய்கிற ஒரு செயல்கள். அதையும் வந்து நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி எனக்கு வந்து எந்த ஒரு ரிச்சுவலும் வேணாம், ரூல்ஸ் ரெகுலேஷனாக இருக்காமல் நான் வந்து சுதந்திரமாக இருக்கேன், அதுவும் அது மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இருக்கணும். அதை வந்து ஒரு குரு மூலமாக நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா குருக்கு தெரியும் எந்த மாதிரியான ரூல்ஸ், எந்த மாதிரியான ஒரு கோட்பாடுகள் நம்ம அந்த அறியாமையை போக்கி அந்த தமோகுணத்திலிருந்து எப்படி நம்ம சத்துவகுணத்துக்கு வரலாம், எப்படி நம்ம ஆத்ம நிலையை அடையலாம், அது அவருக்கு தெரியும். அவர் மூலமாக நம்ம கேட்டு அது மூலமாக நம்ம வந்து வெளியில் வரணும். ஸோ பகவத்கீதை வந்து 5000 வருஷத்துக்கு முன்னே கிருஷ்ணர் சொன்னார். ஆனால் நம்ம சரண் அடையலை. அப்போ என்ன பண்ணார்? சைத்தன்ய மகாபிரபுவாக கிருஷ்ணரே அவதாரம் எடுத்தார். அவர் வந்து இந்த பதத்தை சொல்லியிருக்கிற மாதிரி வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்கள் அனைவரையும் விடுவிக்க வந்த பகவான் சைத்தன்யரால் சிபாரிசு செய்யப்பட்டபடி பகவானின் புனித நாமங்களை கீர்த்தனை செய்வதன் மூலம் வேத பண்பாட்டின் மிக சிறந்த நோக்கத்தை நாம் பூர்த்தி அடைய முடியும். நம்மளால் அடைய முடியும், இந்த பக்குவத்தை அடைய முடியும். அது வந்து இந்த கலியுகத்துக்கு வந்து நாமஸ்மரணம், கீர்த்தனம், நாம கீர்த்தனம் தான், ஹரி கீர்த்தனம் தான். அது சொல்லுவாங்க கலிகாலே நாமரூப கிருஷ்ணாவதாரம். இந்த கலியுகத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து நாமரூபத்தில் வந்திருக்கார். ஸோ இந்த கலிசந்திரன் உபநிஷத்துலையும் சொல்லியிருக்கு, ஸ்ரீமத் பாகவதத்துலையும் சொல்லியிருக்கு. நம்ம இந்த ஹரிநாமத்தை வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை வந்து சுவாமி பிரபுபாதா மூலமாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஜபம் பண்ணி பகவத்கீதை டெய்லி வந்து படிக்கிறதன் மூலமாக அறியாமையிலேருந்து வெளியே வரலாம். அதே மாதிரி இந்த கிருஷ்ண பக்தியை வந்து பிரபுபாதா உருவாக்குனார். அது வந்து ஒரு இந்த பதத்தில் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய நீரோடை, அது பெரிய ஆறு மாதிரி, என்ன சொல்கிறதுன்னா கங்கை மாதிரி சொல்லலாம். எல்லாருக்கையும் வந்து புனிதப்படுத்துகிற மாதிரி ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை உருவாக்கிட்டு போனார். அது எப்படின்னா இப்போ வந்து புத்திசம் இருக்குது. இந்த புத்தர் உருவாக்கின அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அஹிம்சை. அவருடைய தர்மம் வந்து அஹிம்சோ பரோ தர்மம். அந்த அஹிம்சையை வந்து நம்ம ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் வந்து அது வந்து ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு. நம்ம வந்து 4 கோட்பாடு இருக்குது. ஒன்று வந்து தகாத உறவு, இந்த என்ன சொல்கிறதுன்னா திருமணம் இல்லாமல் வேறு எந்த மாதிரியான உறவும் வந்து இருக்கக்கூடாது. ஆண் பெண் மற்ற அந்த திருமணத்தை தவிர்த்து வேறு என்னென்ன உறவோ அது வந்து தகாத உறவு, அதை வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி போதை பழக்கம் அந்த மாதிரியான ஒரு பழக்கங்களும் இருக்கக்கூடாது. சூதாட்டம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி மாமிசம் உண்ணுதல் இருக்கக்கூடாது. இந்த மாமிசம் வந்து பார்த்திங்கன்னா அஹிம்சை, மற்ற உயிரினங்களை வந்து இம்சை பண்ணக்கூடாது. அதுதான் வந்து புத்தருடைய கோட்பாடு, முக்கியமான கோட்பாடு. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி கிறிஸ்துவ மதத்தில் என்ன சொல்லுவாங்க, கடவுளை நேசிக்கணும்னு சொல்லிட்டு. இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்தினுடைய அல்டிமேட், அதாவது தலை சிறந்த ஒரு நோக்கம் என்னென்னா பகவானை வந்து நேசிக்கணும். அடுத்து வந்து நம்ம இஸ்லாம் மதத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பகவானுக்கு சேவை செய்யணும். நம்மளும் வந்து பிரபுபாதா கொடுத்துருக்கு வந்து 24 மணி நேரம் நம்ம சேவை பண்ணிட்டு தான் இருப்போம். காலையிலேருந்து நைட்டு வரையும் சேவைன்னு செஞ்சுட்டு தான் இருப்போம். அதுவும் யோகிகள் இருக்காங்க,
யோகிகள் மற்ற இதெல்லாம் வந்து மெடிடேஷன் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து தியானத்தில் இருக்கணும், இல்லை சமாதியில் இருக்கணும்னு சொல்லிட்டு. தியானம், சமாதி, மெடிடேஷன் இதெல்லாம் என்னென்னா எப்பயுமே வந்து நம்ம சிந்தனைகள், மனம் எல்லாம் வந்து ஒருமித்து பகவானை நினச்சிட்ருக்கிறது. ஸோ நம்ம ஜபமாக இருக்கட்டும், பகவத்கீதை படிக்கிறதா இருக்கட்டும், இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் வந்து நம்மளுடைய செயல்கள், இல்லை வந்து மற்றவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதா இருக்கட்டும், மற்றவங்களை போயிட்டு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்கிறதா இருக்கட்டும், எப்பவுமே வந்து நம்மளுடைய சிந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் மேலே தான் இருக்கும். ஸோ எல்லா மதத்தினுடைய சாராம்சம், எல்லா ஒவ்வொரு அந்த சின்ன சின்ன நீர்நிலைகள், ஒவ்வொரு மதம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய நீரோடை மாதிரி இந்த ஹரே கிருஷ்ண இயக்கம் இருக்குது. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கிறதுன்னா, இந்த பொருளுரையில் சைத்தன்ய மகாபிரபு வந்து வாரணாசிக்கு போனார். வாரணாசிக்கு போகும்போது இவர் வந்து ஹரே கிருஷ்ணா ஹரி கீர்த்தனம் பாடிக்கிட்டு போயிட்டு இருந்தார். அங்கே ஒரு மாயாவாத சந்நியாசி, அவர் வந்து பெரிய பண்டிதர், வேத பண்டிதர். இவரை வந்து பார்த்தாரு. ரொம்ப இளமையான வயதிலேயே வந்து சன்னியாசம் எடுத்துகிட்டு இருக்காரு. சன்னியாசம் அந்த உடையை பார்க்குறாரு. ஆனால் இவர் வந்து இந்த ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்கள, இந்த பக்தி தொண்டு பண்ணுறவங்களெல்லாம் வந்து அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லாதவங்க அந்த மாதிரி நினைப்போம். அந்த வேதங்கள் படிக்கணும், சாஸ்திரங்களை வந்து சொல்லணும், இல்லை வந்து பெரிய பெரிய பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணும், அப்போ தான் அவங்க வந்து பண்டிதர்கள், அவங்க தான் பெரியவங்க நினச்சிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி மனநிலை உடையவர் வந்து பிரகாஷானந்த சரஸ்வதி. அவரும் ஒரு பெரிய சன்னியாசி, பெரிய பல சீடர்களை வச்சுருந்தார் வாரணாசியில். ஸோ இவர் சைத்தன்ய மகாபிரபு வந்து அணுகி கேட்குறார், நீங்கள் வந்து சன்னியாசியாக இருக்கீங்க, வேதங்கள் படிக்கணும்ல, வேதம் சாராம்சம்லாம் வந்து வேதாந்த சூத்திரத்தெல்லாம் படிச்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்ல, அந்த மாதிரி கேட்கும்போது சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு, என்னுடைய குரு வந்து ஈஸ்வரபுரி, அவருடைய குரு என்னை பார்த்துட்டு, நீ வந்து ஒரு முட்டாள், அவர் வந்து பெருமாள். கிருஷ்ணரே இந்த கலியுகத்துக்கு வந்து 500 வருஷத்துக்கு முன்னே பக்தனாக அவதாரிக்கிறார். எதுக்குன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் வந்து எப்படி இந்த வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்கள் அனைவரையும் விடுவிக்க வந்த பகவான் சைத்தன்யால் சிபாரிசு செய்யப்பட்ட கடவுளின் புனித நாமங்களை கீர்த்தனம் செய்வதன் மூலம், ஒன்றே ஒன்று தான், இந்த கிருஷ்ணருடைய நாமத்தை வந்து சொல்லணும், எல்லாருமே சொல்லணும். அதுக்கு தான் வந்து அதை கொடுக்கறதுக்கு தான் சைத்தன்ய மகாபிரபு, கிருஷ்ணர் வந்து சைத்தன்யராக வந்திருக்கார். ஸோ இந்த பிரகாஷானந்த சரஸ்வதி கிட்ட சொல்கிறாரு, என்னுடைய குரு வந்து என்னை வந்து மூர்க்கனாக பார்த்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, நீ உனக்கு எதுவுமே நீ தேவை கிடையாது, நீ போயிட்டு ஹரிநாமத்தை பண்ணிட்டுரு அப்படி சொன்னார். அந்த மாதிரி வந்து சொல்கிறார். அந்த ஹரிநாமத்தை பண்ணும்போது அவர் எப்படி இருக்கான்னா, பித்து பிடிச்சவர் போல வந்து அந்த பரவச நிலை அடைகிறாராம். அதுதான் அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினுடைய சக்தி. அது எப்படி அடைய முடியும்னா, பித்து பிடிச்ச மாதிரி அடையணும்னா, இப்போ வந்து ஒரு நம்ம சொல்லுவோம்ல, இவனுக்கு பித்து பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, அவன் வந்து ஒரு நார்மலான நிலையில் இருக்க முடியாது. இப்போ வந்து நான் உடல் அப்படின்ற போது நம்ம நார்மலாக இருக்கலாம். அது ஆத்ம நிலையிலையோ இல்லை அந்த புத்தி கலங்கி போயிருக்கும் போதோ மங்கி போயிருக்கும் போதோ நம்ம வந்து பித்து பிடிச்ச மாதிரி இருக்கலாம். ஸோ சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு, இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லும்போது நம்ம வந்து ஆத்ம நிலையை அடைஞ்சு ஆத்மா வந்து பரவசம் அடையும், அந்த நிலைக்கு போய்ட்றாரு. எப்படி? இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை வந்து உச்சரிக்கிறதுனால, ஹரி சங்கீர்த்தனம் பண்ணும்போது. ஸோ வேதாந்த தத்துவங்களை புரிந்து கொள்ளும் அளவிற்கு கல்வி அறிவு அவர்களிடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குரு சொல்கிறார் சைத்தன்ய மகாபிரபுகிட்ட. அந்த பரவச அடைய முடியும். கலியுகத்தில் பெரும்பாலான மக்கள் முட்டாள்களாக இருப்பதால் வேதாந்த தத்துவங்களை புரிந்து கொள்ளும் அளவிற்கு கல்வி அறிவு அவரிடம் இல்லை. குற்றம் இல்லாமல் இந்த புனித நாமங்களை கீர்த்தனை செய்வதன் மூலம் வேதாந்த தத்துவங்களின் சிறந்த நோக்கங்கள் அனைத்தும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். ஸோ ஒவ்வொரு பதத்திலையும் சொல்கிற மாதிரி தான் பகவத்கீதை படிக்கணும். பகவத்கீதை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஆத்ம நிலைக்கு வரணும். அந்த ஆத்ம நிலைக்கு வரணும்னா
நம்ம வந்து சத்துவ குணத்தில் இருக்கணும். அந்த சத்துவ குணத்துக்கு வரணும்னா ஒரே வழி, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரிநாம சங்கீர்த்தனை பண்ணணும். இந்த 3 குணங்களிலிருந்து வெளிவந்து நம்ம ஆத்ம நிலை அடையணும். இதுதான் வந்து இந்த பகவத்கீதையினுடைய சாராம்சம். ஹரே கிருஷ்ணா.